ஜூலை 3 புனித தோமா இயேசு ஆண்டவரோடு உடன் பயணித்த 12 திருத்தூதர்களில் ஒருவர். இந்தியாவிற்கு வந்த திருத்தூதர். அவருடைய திருவிழாவை அகில உலகமெங்கும் தூய திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே அனைவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, இறைவன் மீது கொண்டிருக்கிற நமது விசுவாசம், நம்முடைய முன்னோர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியின் மூலமாக இருக்கிறது என்பது கண்கூடு. இதனை இந்த இந்திய மண்ணிலே கொண்டு வந்து நமக்கு இயேசுவை அளித்தவர் புனித தோமா. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தன்னுடைய நம்பிக்கை வார்த்தைகளை இயேசுவிடத்துல அவர் வெளிப்படுத்தின வேளையில், இயேசு ஆண்டவரோ கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பதே சிறந்தது என்று தோமாவிடத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தோமாவின் சந்திப்பு நிகழ்ச்சியிலிருந்து வெளிவருகிறது. நம்முடைய வாழ்வில் நாம் தூய தோமா வாயிலாக 2 நெறிகளை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, ஆண்டவர் இயேசுவினுடைய விழாவில் ஏற்படுத்தப்பட்ட காயம், மேலும் கைகளில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், இவற்றையெல்லாம் நான் தொட்டு பார்த்தவருடைய நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமாவிடத்தில், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நம்முடைய நம்பிக்கை இது பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நாம் காணாமலே நம்புகிற நிலையில இறை அருளை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்து மேலும் மேலும் இந்த மண்ணில இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிற அந்த தீரமும் துணிவும், உலகமென்றும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசுவின் கட்டளையை அவர் வேறு இடம், வேறு மொழி, வேற்று பண்பாடு, வேறு கலாச்சாரம், மிகவும் தொலைவு என்று எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக இல்லாமல் எதிராக இருந்த நிலையிலும் ஆண்டவர் இயேசுவை பற்றிய செய்தியை இந்த கடைகோடி வரை கொண்டு வந்தாரே, அதே போல அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நாம் நற்செய்தியை பெற்றுக்கொண்டோம், நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதோடு நின்றுவிட முடியாது. நற்செய்தியை அறிவித்து இன்னும் பல ஆட்களை ஆண்டவர்கள் கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். புனித தோமா நமக்காக பரிந்து பேசுவாராக.